எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டார் பேஸ்கெட் தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர். எல்லோ கலர் ஒயர் 12, ரெட் கலர் ஒயர் 12 எடுத்திருக்கோம். அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒயருமே 6.25 அடியில் எடுத்திருக்கோம். அது ஸ்கேல் எடுத்துகிட்டு 2 3 4 5 6 6.25 அடியில் 24 ஒயர் எடுத்திருக்கோம். எல்லோ 12 ரெட் 12 எடுத்திருக்கோம். இப்போ இதை ஒரு ஒயர் எடுத்து நம்ம சென்டர் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு போடணும். இப்போ சென்டர் பண்ணிக்கிட்டு ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு நம்ம பாதியாக எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு விட்டுட்டு பின்னுவோம். ஆனால் இது 1.25 அடி விட்டால் போதும். 1.25 அடி எடுத்து அதை விட்டுட்டு அதுக்கப்புறமேலேருந்து நம்ம இந்த 24 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போடணும். ஃபஸ்ட்டு 6 ஒயர் எல்லோ, அதுக்கப்புறம் ரெட்டு 12 கலரு 12 ஒயரு, அதுக்கப்புறம் 6 ஒயரு எல்லோ வச்சு பின்னணும். பின்னிட்டு ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும். ஈவன் இல்லைன்னா அதை ஈவன் பண்ணிக்கணும். ஈவனாக இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த ஒயரை வச்சு பின்னலாம். இதேமாரி 6 ஒயர் எல்லோ, 12 ஒயர் ரெட்டு, அதுக்கப்புறம் 6 ஒயர் எல்லோ வச்சுட்டு பின்னிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஒரு ரோ பின்னிட்டு வந்துட்டேன். இதை நம்ம முன்னாடி விட்டோம்ல 1.25 அடி, அந்த அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நார்மலாக சுற்றி பின்னுவோம்ல அதேமாரி பின்னோம். பேஸு இது ஒரு லைன் மட்டும்தான் வரும் இந்த கூடையில். நம்ம மற்ற கூடையெல்லாம் மேலே 4 5 அப்படிலாம் வைப்போம். அதேமாரி இல்லாமல் இதில் பேஸ் இந்த ஒரு லைன் மட்டும்தான் வரும். இனிமேல் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். எப்படின்னா 3 ஒயருக்கு சொருகிற மாதிரி 3 நாட்டுக்கு சொருகிற மாதிரி ஒயர் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும். இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து இங்கேயும் இப்படியே வளைச்சி இப்படி சுற்றி போட்டு வரணும். நான் இந்த முனையை வரப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டோம். இதோடு நம்ம கட் பண்ணக்கூடாது, இதை சுற்றி பின்னணும். இது நம்ம 1.25 அடி விட்ட ஒயரு. இங்கே தான் கார்னர் டர்ன் பண்ணோம். இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு இதேமாரி இந்த சைடு ஒரு கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி இது வரைக்கும் போட்டு வந்து இங்கே இந்த இதுகிட்ட வந்து லேடர் நாட் போடணும். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஒரு கார்னர் டர்ன் பண்ணோம். இன்னொரு கார்னர் டர்ன் பண்ணி இந்த ரோ பின்னிட்டு இங்கே ஒரு கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இந்த ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 3 நாட் சொருகிறதுக்கு விட்டோம்ல அந்த ஒயர் இதுதான் ஸ்டார்டிங் நாட்டு. இப்போது இதில் வந்து நம்ம லேடர் நாட் போடணும். இது ஒரு ரோ முடியுது, அங்கே லேடர் நாட் போடணும். அதே இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு லூப் க்ரியேட் பண்ணி இந்த கடைசி நாட்டில் அந்த லூஸ் பண்ணோம்ல அதுக்குள்ளார விடணும்.
நான் எல்லா பேஸ்கெட்லையுமே லேடர் நாட் போட்டு காட்டுவேன் ஒரு வாட்டினாச்சும், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளார விட்டு டைட் பண்ணிடணும். இது கார்னர் டர்னிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நெருக்கி வச்சு போடணும். போட்டுட்டு இந்த 3 நாட்டுக்கு விட்டோம்ல, அதை உள்ளார சொருகிடணும். சொருகிட்டு இந்த லேடர் நாட் போட்டு ஒயரை வெளியில் எடுத்துகிட்டு வந்து திருப்பி பின்ன ஆரம்பிக்கணும். இதேமாரி நம்ம 6 ரோ சுற்றி இப்படி போடணும். இந்த சைடு 6 ரோ, இந்த சைடு 6 ரோ வரும் ஒவ்வொரு ரவுண்டு. இப்போ நம்ம 1 ரோ போட்டிருக்கோம், இன்னும் 5 ரோ அதேமாரி போட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது 6 ரவுண்டு பின்னிட்டு வந்துட்டேன். இங்கே லேடர் நாட் போட்டிருக்கோம். இந்த ரன்னிங் ஒயரை 6 ரவுண்டு போட்டதும் இந்த ரன்னிங் ஒயரை இப்போ கட் பண்ணிடலாம். இனிமேல் நமக்கு ரன்னிங் ஒயர் தேவை கிடையாது. இதை ஒரு 5 நாட்டுக்கு சொருகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை சொருவிடணும். இங்கே பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை 4 நாட்டுக்கு சொருவிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் நாட்டில் தான் பின்ன போகிறோம். எல்லா நாட்டுமே கிராஸ் நாட்டில் போட்டு இந்த கூடை வளர்த்தணும். இப்போ இதில் சென்டராக நம்ம 12 ஒயர் எடுத்து நாட் போட்டிருக்கோம்ல, அதில் சென்டர் நாட் 2 எடுத்துக்கணும். இங்கே 5 நாட்டு விட்டுட்டு, இங்கே 5 நாட்டு விட்டுட்டு, இந்த 2 நாட்டு உள்ள 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போடணும். இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த ஒயர் இப்படி கிராஸாக போகிற இடத்துலலாம் இங்கே ஒரு நாட்டு இப்படி இது வரைக்கும் நாட்டு வரும். இந்த ஒரு அடிக்கு விட்டோம்ல, அந்த ஒயர் வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் எப்படி போடணும்னு நான் சொல்லேன். இதேமாரி இந்த சைடும் போடணும். இதுக்கப்புறம் கிராஸ் ஆகிற இதெல்லாம் போட்டு இந்த ஒரு ரோ போட்டதுக்கப்புறமே திருப்பிக்கும் மேலேயும் கிராஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒயர். அதை அடுத்த ரோ போடணும். இந்த ரோ போட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ நடுப்புற ஒரு நாட் போட்டு காமிச்சோன்னே அந்த ஒயர் போன சைட்லாம் நாட் போட்டிருக்கேன். அதுமாரி இந்த சைடு போட்டிருக்கேன். அடுத்த ரோ இந்த 2 இதுக்கும் நாட் போட்டு இப்படி ஒயர் இப்படி வரப்போ இதேமாரியே போடணும். கிராஸாக போட நாட் போடணும். அதுக்கு அடுத்து இந்த 2 ஒயரும் இப்படியே இந்த நாட் போட்டதுமே இந்த ஒயர் இப்படி கிராஸாக போகும். அதேமாரி தேவையான ஒயரம் போட்டு வந்து காட்டுறேன். இதே மாதிரியே இந்த ஆப்போசிட் சைடும் இந்த சென்டர் ஒயர் எடுத்து 2 நாட் போட்டு, இங்கே 5 நாட், இங்கே 5 நாட் விட்டு சென்டர் 2 ஒயரை எடுத்து நாட் போட்டு கிராஸாக போகிற ஒயரை அப்படியே நாட் போட்டு கூடையை வளர்த்து எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், இந்த 1.5 அடி ஒயர் இங்கே விட்ருக்கோம்ல, அது வரைக்கும் இந்த சைடு நாட் போடணும். இந்த சைடு அதேமாரி நாட் போட்டு வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், இப்போ சென்டர் நாட் போட்டு முதல் ரோ மட்டும் போட்டு காட்டினேன். இப்போ அதுக்கடுத்து சென்டர் நாட் போட்டு இந்த ரோ, சென்டர் நாட் போட்டு இந்த ரோ, இதேமாரி தேவையான லெங்த் இந்த சைடு போட்டு, அதேமாரியே இந்த சைடும் சென்டர் நாட் போட்டு 2 சைடும் கிராஸில் ஒயர் இது நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போது சைடில் நம்ம ஒரு அடி விட்டோம்ல, அந்த ஒயரை எடுத்து சொருகிடணும். ஒரு அடி இந்த பேஸ் போட்டால் இந்த ரோவுக்கு முன்னாடி முடிச்சுட்டு இந்த ஒரு அடியில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதை உள்ளார சொருகிடணும். இந்த சைடும் அதே மாதிரியே சொருகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது சொருவிட்டேன். அதுக்கடுத்து இங்கே கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் நாட் போடணும்.
இதேமாரி இப்போ இந்த ஒயர்லாம் இந்த சைடு கிராஸ் ஆகுதுல இங்கே போடணும். அதேமாரி இந்த ஒயர்லாம் இந்த சைடு கிராஸ் ஆகிறதுல போடணும். இதேமாரி இந்த சைடும் போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம இந்த 1.25 அடி விட்ட ஒயரை சொருவிட்டு அதுக்கப்புறம் மேலே வர கிராஸாக வர ஒயர்லாம் பின்னியிருக்கோம். இந்த சைடும் இந்த சைடும் இங்கே கொஞ்சம் ஒரு ஹோல் வர மாதிரி தான் இருக்கும். இது இப்போ கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை இனிமேல் நம்ம சொருகிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சொருகிட வேண்டியதுதான். நான் சொருகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த கூடை சொருகிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு மேலே உள்ள நாட்டில் 2 ஒயர் வரும். அது இந்த சைடு ஒரு ஒயர், இந்த சைடு ஒரு ஒயர் சொருகணும். மற்ற நாட்டில் உள்ளதெல்லாம் கிராஸ்லேயே சொருகணும். இது கிராஸ் கூட இல்லை, அதனால் அப்படி தான் சொருகிற மாதிரி வரும். சொருகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இது பேஸ் போட்டோம். இது பேஸு, அதுக்கப்புறம் 6 ரோ போட்டோம்ல அது. இது ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட், அடுத்து ஒரு டைமண்ட் வர அளவோடு நிப்பாட்டியாச்சு. ஸ்டார் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பிகினர்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.